ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம போன ஆடியோவில் ஒவ்வொரு சமயத்தில் நமக்கு ஆனந்தம் பூரிக்கும் பொழுது அந்த சரீரம் பிராணம் மனசு எல்லாத்துக்கும் ஆதாரமாக எல்லாத்துக்கும் கடந்த ஆத்மான்னு நம்ம அந்த ஆனந்தத்தில் ஒன்றி அனுபவிக்கும் பொழுது அந்த ஆனந்தம் நமக்கு பேரானந்தமாக மாறும்னுட்டு தன்னுடைய பிள்ளைக்கு பிருகு மகர்ஷி சொன்னதாக நம்ம போன ஆடியோவில் பார்த்தோம். அப்போ அந்த பேரானந்த சமுத்திரத்தில் ஏதோ ஒரு தேவலை நமக்கு எதையாவது எப்பயாவது உண்டாருது. அதனுடைய கிளைகள் இலைகள்லாம் அடர்ந்து இருக்கும். ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தா கீழே கொஞ்சம் நம்ம வெயில் படாமல் நிழல் காற்று அடிக்கும் பொழுது இலைகளும் கிளைகளும் விலகிற சமயத்தில் சூரியன் வெளியில் தன்னே இடைவெளி விட்டுண்டு வர்றது இல்லையா? அப்படி மறுபடியும் கிளைகள் மூடி அது மறைஞ்சிடுறது. அந்த மாதிரி தான் நமக்கு ஆனந்தம் அப்பப்போ வந்து அப்புறம் மறைஞ்சிடுறது. ஆனந்தம் நமக்கு எப்பயும் பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கும்படியான வஸ்து நமக்கு உண்டாகணும்னாக்கா நம்மளுடைய கெட்ட கர்மா மனசு புத்தி இவற்றினால நமக்கு படாமல் மறைஞ்சிருக்கு. ஒரு க்ஷணம் நம்ம பண்ணியிருக்க புண்ணிய கர்மாங்களால் அவள் விலகும் பொழுது காத்தடிக்கிற இலைகள் விலகிற மாதிரி சூரிய ஒளி அதன் வழியாக வர்ற மாதிரி நம்மளுடைய கர்மாங்கள் விலகினதுனால எங்கும் பரவிய ஆனந்தத்தினுடைய தேவலை நம்மளால் அனுபவிக்க முடியாது. இதுவே வளர்ந்துட்டாக்கா பேரானந்தமாக மாறிடும் இல்லையா? அப்போது அந்த ரொம்ப ஆனந்தமாக நம்ம இருக்கோம்னாக்கா நம்ம தபஸ் பண்ணி பண்ணி விசாரம் பண்ணினாம்னாக்கா அந்த ஆனந்தமயமாக இருக்கிற சமுத்திரத்திலேயே கலந்து அதாவே நம்ம இருக்கலாம். அந்த ஆனந்தமாகவே நம்ம மாறலாம். இதுதான் நமக்கு பெரியவா சொன்ன தத்துவமாக இருக்குது. ஆத்மா தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. ஆனால் அதுவே அவற்றை கடந்திருக்குன்னாக்கா அதை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. கிருஷ்ண பரமாத்மா கீதையில் இதை பல தினசாக சொல்லியிருக்கார். நம்ம எல்லா பொருட்களையும் நான் இருக்கேன்றார். எல்லா பொருட்களும் என்கிட்ட இருக்குன்றார் கிருஷ்ண பகவான். ரெண்டு விதத்தையும் அவரே தான் சொல்லியிருக்கார் கீதையில். அப்போது யோமாம் பசியதி சர்வத்திர சர்வம் ச மயி பசியதி, எல்லா பொருட்களும் இவர்கிட்ட இருக்கிறேன்னாக்கா இவர் தான் அவற்றுக்கெல்லாம் ஆதாரமான ஆத்மான்னு ஆறுது. ஆனால் எல்லா பொருட்களையும் இவர் இருக்கான்னாக்கா அவை இவற்றுக்கு ஆதாரமாக இருக்குமோ? இவருக்கே ஆதாரமாக அந்த பொருட்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தா குழப்பம் உண்டாருது. சுவாமி எல்லா ஆத்மாவே எல்லாத்துக்கும் ஆதாரம்ன்றது தான் சரி. ஆனால் எல்லாத்துக்கும் அவர் இருக்காருன்னாக்கா எல்லாம் இவரை தாங்கிறது அப்படின்னு ஆகாது இல்லையா? அது அவைகள் இவருக்கு ஆதாரம் கிடையாது. இவர் தான் சகலத்தையும் ஆட்டி படைக்கிறவராக இருக்கார். அதை கிருஷ்ணர் தன்னுடைய கீதையில் தெளிவாக சொல்லியிருக்கார். பொம்மலாட்ட பொம்மை மாதிரி தான் சகல பிராணிகளும். உள்ளே இருந்து அந்த ஈஸ்வரன் தான் அவளெல்லாம் அந்த பிராணிகள்லாம் ஆட்டி வச்சுட்டுருக்கான். ஈஸ்வரக சர்வபூதானாம் பிரதச்சேத்தேசே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திரா ரூடானி மாயையா அப்படின்னுட்டு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். அப்படி குழப்பத்தை தெளிவு செய்கிற பகவான் அதே கீதையில் மீண்டும் குழப்பத்தை உண்டு பண்ணுறார். எல்லா பொருட்களையும் நான் இருக்கேன், எல்லா பொருட்களும் என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறவர் என்னிடத்துல ஒரு பொருளும் இல்லை, நானும் ஒரு பொருளும் இல்லைன்னு ரெண்டையும் சொல்கிறார். ந ஸ்தானி பூதானி ந சாகம் தேஷு அவஸ்திதக. அப்போ இங்கே ஆத்மா எல்லாவற்றையும் கடந்ததுன்ற தத்துவம் பேசப்படுறது. நான் எல்லாத்துக்குள்ளேயும் விளங்கிறது இல்லை, அதுதான் என் யோகமாயை யோகமாயா சமாவிருத்தக அப்படின்னுட்டு சொல்லிவிடுறார். அப்போ அவருடைய இந்த உபதேசத்தை நம்ம நன்னா ஆலோசித்து பார்த்தோம்னாக்கா நான் ஒருத்தருக்கும் விளங்க மாட்டேன்னு பகவான் சொல்லியிருந்தா 1000 பேர் இருந்தால் 1000 பேருக்கும் விளங்க மாட்டேன்னு அர்த்தமாகும். ஆனால் அப்படி இல்லாத நான் எல்லோருக்கும் விளங்க மாட்டேன்னாக்கா 1000 பேரில் இத்தனை பேருக்கு விளங்காமல் இருந்தாலும் இருக்கலாம், ஒருத்தனுக்காவது விளங்குவேன் அப்படின்னு ஆகும். பகவான் எல்லாத்துக்குள்ளேயும் விளங்க மாட்டேன் அப்படின்னாரு இல்லையா? அப்போ ஒருத்தருக்கும் விளங்க மாட்டேன்னு சொல்லலை. அப்படியானாக்கா அவர் சிலருக்கு விளங்குறார் அப்படின்னு ஒரு அர்த்தமாகுது. அந்த சிலர் யார்? இவர் சொன்ன யோகமாயால் பாதிக்கப்படாத ஞானிகள். நான் எல்லா பொருளையும் இருக்கேன், ஒரு பொருளும் என்கிட்ட இல்லைன்னு பகவான் முரண்பாடாக பேசினது போல் தோன்றதுக்கு இத்தனைய ஞானிகள் நமக்கு தெளிவையும் விளக்கத்தையும் கொடுத்துட்டு தான் வரா எல்லா யுகங்கள் தோறும். அப்போ தெருவில் ஒரு பூமாலை இருக்குது, அரை இருட்டு, யாரோ அந்த பக்கம் வந்தவன் அதை மிதிச்சுட்டு ஐயோ பாம்புன்னு பயத்தால் கத்துறான் இல்லையா? மாலையாக இருக்கிறது பாம்பாக இருக்கிறதும் ஒன்று தான். ஆனால் மாலைன்னு தெரிஞ்சோன்னே அவனுக்கு பயம் இல்லை. ஆனால் முதல்ல பாம்பாக இருக்குமோன்னு தோணும் பொழுது அந்த மாயையால் அவனுக்கு பயம் உண்டாச்சு இல்லையா? என்னுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.